கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அடியேன் தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசப்பா நல்லவர். அவர் உங்களோடு பேசுவார், ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனை நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். இன்றைய தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி புலம்பலின் புஸ்தகம், அதாவது புலம்பல் 3வது அதிகாரம் 47 50 வசனங்கள். 47 50 வசனங்கள். திகிலும் படுகுழியும் பாழ்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. என் ஜனமாகிய குமாரத்தி அடைந்த கேட்டு நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் ஓய்வின்றி இடைவிடாமல் கண்ணீரினால் சொரிகிறது. இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, கண்ணீரின் ஜெபம் விலை மதிப்புள்ளது. கண்ணீரின் ஜெபம் விலை மதிப்புள்ளது. கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற அனுபவம். நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது சில நேரத்தில், அதாவது நமக்கு வருகிற பிரச்சனைகளையும் நெருக்கங்களையும் நம்மால் தாங்க முடியாமல், சகிக்க முடியாமல், நம்மை தெரியாமலே மனிதர்களுக்கு முன்பாக அல்லது தனிப்பட்ட முறையில் ஒரு அறைக்குள்ளாக வீட்டுக்குள்ளாக இருந்து தேம்பி அழுவோம். இது நம்மால் தாங்க முடியாத பிரச்சனையின் விளைவாகவும் ஒரு குமுறுதலின் விளைவாகவும் இருக்கிறது. இது ஒரு பக்கம். மறுபக்கம், நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்காக, மற்றவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைக்காக, சபைக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்காக, தேசத்தில் இருக்கிற நெருக்கடிகளுக்காக தேவ சமூகத்தில் இருந்து அந்த பிரச்சனைகளை நன்றாக புரிந்து, அந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு வேதனை அடைவார்கள் என்பதை அறிந்து புரிந்து தியானித்து அழுது கண்ணீர் விட்டு தேவனிடத்தில் மன்றாடுகிறோம் அல்லவா? இதுதான் ஒரு முக்கியமான பகுதி. அதைத்தான் நீர் என்னை நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறதுன்னு இங்கே எழுதப்பட்டிருக்குது. இதை நம்ம செய்ய பழகணும். சும்மா அழுகிறது வேற, ஒரு காரியத்தை புரிந்து, அதன் நிலவரத்தை புரிந்து அழுது ஜெபிக்கிறது வேற. ஒரு தடவை ஒரு தேவ ஊழியர் தன்னுடைய வாகனத்திலே இரவு ஒரு ஊழியத்தை முடித்து அவர் அப்படியே வாகனத்தில் போய்கொண்டே இருந்தார். அப்பொழுது தெருக்களில் இரவு படுத்து கிடக்கிற ஒரு சிலரை அவர் பார்த்தார். அதை கண்ட மாத்திரத்திலே இவருடைய இருதயம் உடைக்கப்பட்டது. தானாக கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவர் மனதிலே, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறேன், தேவன் எனக்கு அழகான வீடு, குடும்பம், தேவையான வாகனங்கள் எல்லாம் தந்து ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். ஆனால் இந்த தெருவிலே படுத்திருக்கிறவர்களுக்கு சொந்த வீடு இல்லையே, சரியான வஸ்திரம் இல்லையே, மழை காலத்தில் எப்படி எங்கே தூங்குவார்கள், இந்த வெயில் காலத்தில் இப்படி தூங்கும்போது எவ்வளவு கொசு அவர்களை கடிக்கும் என்று சொல்லி உள்ளம் உடைந்து தானாகவே அழ ஆரம்பித்தார்களாம். இது இவருடைய ஜெப நேரத்திலும் இந்த பாதிப்பு உண்டாக ஆரம்பித்தது. அந்த மக்களையே இவருக்கு கண்ணுக்கு முன்னாக தேவன் கொண்டு வந்து ஜெபிக்க வைத்தாராம். அழுது ஜெபிப்பாராம். எப்படி ஜெபம் பண்ணுவாரா என்றால், ஆண்டவரே, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றும், சூழ்நிலையை மாற்றும், சாபத்தை விலக்கும்,
அவங்க ஒரு சொந்த வீட்டில் சொந்த இடத்துல குடியிருக்கிற சூழ்நிலையை உருவாக்கும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். கண்ணீரோடு ஜெபிப்பார். அவங்களுடைய பிரச்சனைகளை, நெருக்கத்தை, அந்த அவல நிலையை புரிந்து. ஒரு நாள் ஆண்டவர் பேசினாராம், உன்னுடைய ஊழியத்திலே, சபையிலே இப்படிப்பட்ட தெருக்களில் சொந்த இடம் இல்லாமல் படுத்து கிடக்கிற மக்களை நான் தர விரும்புகிறேன். அப்படிப்பட்ட மக்களை நான் சபைக்கு நேராய் வழிநடத்த விரும்புகிறேன். அவர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு குழுவை ஏற்படுத்தி அவர்களை சபைக்கு நேராய் வழி நடத்தப்பட வேண்டும். அவர்களின் சத்தியத்தை கேட்டு சபைக்குள் வந்து உன் போதனையை கேட்டு அவர்கள் ஞானமுள்ளவர்களாய் மாறி, அறிவுள்ளவர்களாய் மாறி, அவர்கள் சொந்த இடம், வீடெல்லாம் சுதந்திரிக்கத்தக்கதான ஒரு ஜாதியாய், ஒரு கோத்திரமாய் அவர்களை மாற்றுவேன் சொன்னார். அதற்கு ஒப்பு கொடுத்தார். அதற்கென்று ஜெபம் பண்ணி ஒரு குழுவை ஆயத்தப்படுத்தினார். அவர்கள் ஊழியம் செய்த அந்த பட்டணத்திலே தெருக்களில் கிடக்கிற மக்களை உபவாசித்து ஜெபித்து ஜெபத்துடன் சந்திக்க வைத்தார். உணவு கொடுக்க வைத்தார், வஸ்திரம் கொடுக்க வைத்தார். அவர்களை இலவசமாய் வாகனங்களில் அழைத்து ஆலயத்துக்கு கொண்டு வர ஆரம்பித்தார். முதலாவது அவர்களுக்கு ஒரு சில குடும்பங்களுக்கு, பல குடும்பங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வீடுகளை ஒழுங்கு செய்து கொடுத்து இவர்களே அதற்கு வாடகை கொடுத்து அமர வைத்தார்கள். பிள்ளைகளுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார்கள். கல்வி அறிவு வந்தது. வஸ்திரத்திலே மாற்றம், நடையிலே மாற்றம், உடையிலே மாற்றம். திரளான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த குடும்பங்களிலிருந்து நிறைய பேர் உயர்ந்த படிப்புகளை படித்தவர்களாய், அதிகாரிகளாய், கோடீஸ்வரர்களாய் மாறி அவர்கள் சபையிலே சாட்சிகளாய் இருக்கிறார்கள். இதுதான் நமக்குள்ளே உண்டான ஒரு கண்ணீரின் பாதிப்பு. நாம் அநேகர் நம்முடைய பிரச்சனையை தாங்க முடியாமல் அழுகிறோமே தவிர, இனி ஒருவருடைய பிரச்சனையை எடுத்தோ நம்முடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே கொண்டு வந்தோ அதனுடைய தன்மையை புரிந்து ஜெபத்தில் அழுவதில்லை. இதனால் நாம் நிறைய நன்மைகளை பெற அது தடையாக இருக்கிறது. நான் சமீபத்திலே ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். நான் தங்கியிருந்த இடத்திலிருந்து அந்த மாலை கூட்டம் நடக்கிற இடம் சுமார் ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. போயிட்டு இரவு அந்த மீட்டிங் முடித்து வரும்போது 11:30 மணி 12:30 மணி. நான் தங்கியிருந்தது அந்த பட்டணத்திலே ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் எனக்கு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அங்கிருந்து நான் காரில் வரும் பொழுது, அந்த சிட்டிக்குள்ளே பட்டணத்துக்குள் வரும் பொழுது, ஒரு பாலம், ஒரு மேம்பாலத்திலே 2 நபர் ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளிக்கு ஒரு சில அடி தூரத்திலே அப்படியே கிடக்கிறார்கள். ஒரு நாள் பார்த்தேன், 2ஆம் நாள் பார்த்தேன், 3ஆம் நாள் கவனிக்கும்போது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். என் உள்ளம் பாரமடைய ஆரம்பித்தது. தேவன் என்னை பாரப்படுத்தினார், ஜெபிக்க வைத்தார். அதன் பிறகு அந்த பாரத்தின் விளைவு சமீபத்திலே ஊழியத்திலே பிசாசின் பிடியில் சிக்கொண்டு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சிலரை, பயங்கரமாய் பாதிக்கப்பட்டு யாருக்கும் அடங்காமல் கட்டிப்போட முடியாத ஒரு சிலரை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். காரணம், அன்றைக்கு அந்த பார்த்த அந்த கண்கள் எப்படி அவர்கள் சுய புத்தி இல்லாமல் அந்த இடத்துல படுத்திருக்கிறார்களே என்பதை புரிய வைத்தது. அதுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிகள், அவர்களுக்குள்ள இருக்கிறது அசுத்த ஆவி என்பதை கர்த்தர் புரிய வைத்தார். கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண வைத்தார். ஏன்னா மார்க் 5 பிசாசினால் பாதிக்கப்பட்டிருந்தான், மனநிலை பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருந்தான். பாருங்க, ஏன் சொல்கிறேன்னா, நம்ம புரிந்து கொள்ளும்போது தான், புரிந்து கண்ணீர் விடும்போது தான் ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். எனக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக இடைவிடாமல் வெள்ளிச்சனி ஞாயிறு முழுவதும் கன்வென்ஷன் கூட்டங்களை பிரசங்கித்து கொண்டிருந்த காலம். அன்றைக்கு சபை இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை. சுவிசேஷ கூட்டங்கள் அதிகமாய் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே டேட்டு முன்கூட்டியே வாங்கி இருப்பாங்க. அந்த அளவுக்கு மீட்டிங்கில் பேசிக்கிட்டே இருப்பேன். பல மாவட்டங்கள், பல மாநிலங்கள், வட இந்தியா, வெளிநாடுகள், இப்படி போயிட்டே இருப்பேன் பாருங்கள். அப்பொழுது ஒரு நாள்
தொடர்ச்சியாக மீட்டிங், சாப்பாடு, சூழ்நிலை மாற்றம். ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே வெள்ளிச்சனி ஞாயிறு ஒரு பெரிய மீட்டிங். அதை முடிச்சுட்டு திங்கள் செவ்வாய் போது இனி ஒரு இடத்துல மீட்டிங். நாங்கள் டீமாக போயிருந்தோம், பாடல் டீம் எல்லாம் உண்டு. எனக்கு 2வது நாள் ஒரு வயிற்று வலி ஆரம்பிச்சது. இன்றைக்கு சாப்பிட முடியாது. ஏன்னா கன்வென்ஷன் பகல்லையும் மீட்டிங், நைட்டும் கூட்டம். 3ஆம் நாள் மீட்டிங், சாப்பிட முடியாது. நல்லா கவனிக்கிறாங்க. ஒரு கிராமத்தை சார்ந்த இடத்துல தான் கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க, ஒரு சபையில் வளாகத்தில். ஆனால் சாப்பாடு காரியம் எல்லாம் ஆட்களை வச்சு சமையல் பண்ணி விதவிதமாக, ஒரு கடற்கரையை சார்ந்த பகுதி, விதவிதமான மீன் வகைகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அது குழம்பு, பொரியல் என்னெல்லாமோ வச்சுருந்தாங்க, நிறைய வச்சுருந்தாங்க. பார்த்தாலே ஆசையாக இருக்கும். ஆனால் வயிறு வலி, சாப்பிட முடியலை. அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு நான் வீட்டை வந்து எனக்கு தெரிந்த ஒரு பக்கத்தில் ஒரு டாக்டரை பார்த்து மெடிசன் வாங்கினேன். குறையல் அதிகமாகி கொண்டே இருக்கிறது, சாப்பிட முடியாது. 1 நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, 1 வாரம் ஆயிடுச்சுது. ரொம்ப கஷ்டப்படுறேன். மீட்டிங் தொடர்ச்சியாக இருக்குது. இங்கே சர்ச்சில் வெள்ளிக்கிழமை உபாச கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை அப்போது 2 ஆராதனை தான் நடந்து கொண்டிருந்தது. அந்த நிலை ஒரு ஆராதனைலேருந்து 2வது ஆராதனைக்கு மாற்றியிருந்த 2 ஆராதனை. அப்புறம் இனி ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் மூலம் அங்கே போகும்போது அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணணும் உள்ளே. அதாவது அதுக்குள்ள கருவியை வாய் வழியாய் உள்ளே விட்டு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா என்கிறதை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் அந்த டெஸ்ட்டுக்காக என்னை காலையிலே அனுமதித்து காலையில் அந்த டெஸ்ட்டை பண்ணினார்கள். அதுக்கு முன்னால் ஏதோ ஒரு சிறப்பு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. வாயில் வந்து ஒரு வாய் மூடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கருவியை கொண்டு மாட்டினாங்க. அதுக்குள்ளே ஒரு டியூப்பை அப்படி உள்ளே இறக்கினாங்க. ஒரு கேமரா வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே. அதை உள்ளே போகும்போது, தொண்டை வழியாக போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு சில செகண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு 1 மினிட்டு கூட அது பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் அது உள்ளே போகும் பொழுது தான் அவ்வளோ நேரத்துக்குள்ளே எனக்கு ஆவியானவர் பேசுகிறாரு. நீ ஊழியம் செய்கிற, நோயாளிகளுக்கு ஜெபிக்கிற, ஆனால் அவங்க என்ன நிலையில் வருகிறார்கள் சூழல் என்பதை புரிந்து ஜெபிக்கிறது குறைவாக இருக்குது. ஒரு பரிசோதனை உனக்கு பண்ணும்போதே இவ்வளோ கஷ்டத்தை நீ சந்திக்கிற மாதிரி இருக்கிறேன்னா, பலவிதமான பாதிப்புக்குள்ள கொடிய நோயினால் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்கள் நிலை எப்படி இருக்கும், அந்த ஃபேமிலியுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா உடனே விளக்கினார். ஆனால் பாருங்கள், பரிசோதனை முடித்து உடனே அந்த டாக்டர் சொன்ன, உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்டு ஒரு 3 நேரத்தில் எழுதுங்க. சின்ன அது கொஞ்சம் 25 காசு 50 காசு தான் அன்றைக்கு அதோடைய விலை. 2 மாத்திரை 2 நேரம் போட்ட உடனே அது சரியாயிடுச்சு. ஒன்றுமே கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒரு சில தினங்கள் ஃப்ரை பண்ணதும் சாப்பிடக்கூடாது, ஆயில் அதிகமாக கொஞ்ச நாளைக்கு எடுக்காதீங்க, கொஞ்ச நாளைக்கு பால் நீங்கள் எடுக்காதீங்க, மற்றபடி சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிரும், வேறு எந்த பிரச்சனை. அது ஒரு சில தினங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொன்னார். முடிஞ்சது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அந்த சோதனைக்குள்ளே என்னை கொண்டு போய் கற்றுக் கொடுத்தாரு. அடுத்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் மூளை வளர்ச்சி குன்றின 2 பிள்ளைகளை 2 தாய்மார்கள் கொண்டு வந்திருந்தாங்க. பிரசங்கம் பண்ணி தான் முடிச்சுட்டு அவங்க இடுப்பில் வச்சுருக்காங்க. அந்த பிள்ளைகள் தலையெல்லாம் நிமிர்ந்து இருக்கலை, கழுத்தெல்லாம் ஆடிட்டே இருக்குது. அப்படியே என்னதோ அந்த வாயிலிருந்து தண்ணி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி அந்த பிள்ளைகள் சுய நினைவுந்து இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பாரத்தை அந்த பிள்ளைகளை பார்த்தோன்னு ஆவியானவர் ஊற்றினார். என் கண் கலங்கினது. இந்த பிள்ளைகள் நிமித்தம் இந்த தாய்மார்கள் எவ்வளோ சிரமப்படுவாங்க. ஏன்னா ஒரு 7-8 வயசிலான பிள்ளைங்க, 2 குடும்பத்தை சார்ந்தவங்க. மனதுருகத்தை, அந்த ஒரு பாரத்தை ஊட்டினார். ஜெபம் பண்ண பாருங்கள், அந்த ஸ்பாட்லேயே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஒன்று கொடுத்தா. நடக்க முடியாத ஒரு பிள்ளை உடனே நடந்துச்சு. அந்த நாளிலிருந்து ஊழியத்தில் அற்புதங்கள் அதிகமானது. எப்படின்னு அந்த மனதுருக்கத்தை கொடுத்தாரு. நமக்கு ஒரு டெஸ்ட்டுக்கே இவ்வளோ கஷ்டம்னா, ஒரு கொடிய கேன்சர் வந்தால் இப்படி இருப்பாங்க, ஒரு கொடிய கஷ்டம் இருந்தால் இப்படி இருப்பாங்கங்கிற ஒரு பாரத்தை கொடுத்தாரு. ஊழியம் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதனால் கண்ணீரின் ஜெபம் விலை மதிப்புள்ளது. புரிந்து கண்ணீர் விட்டு இனி ஒருவருக்காக, நமக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கிறேன்ல, அது பயங்கர விலை மதிப்புள்ளது. அந்த மாதிரி ஜெபத்தை ஏறெடுக்க பழகுங்க. அப்படி ஜெபிக்க பழகுங்க. உங்கள் ஊழியம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய பிஸ்னஸ்ஸு
எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதம் மாறும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் கொடுத்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுவிட்டு நன்றாக பேசினார் என்று சொல்லிவிட்டு போகாமல், நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோமா, கண்ணீர் விட்டு புரிந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை பரிசோதித்து அதற்கு தங்களை அர்ப்பணித்து அப்படி ஜெபிக்கிற கிருபையை இயேசு பிறந்தர் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.